ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் இந்த டிக்னிட்டி எபிசோட் 6 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே என்னை மன்னிச்சிடு சுபாரு, ஏன்னா நான் உன்னை அளவச்சிட்டனும். அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம காரு குரங்கு மாதிரி தலைகீழ தொங்கி கீழே வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சுபாருக்கு அங்கே அழுகியா வந்திருக்கும். அதை அவன் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறா. அங்கே சுபாருவும் சொல்கிறான், இதுக்கு மேலெல்லாம் டேஞ்சரான விஷயத்த பண்ணாத, கண்டிப்பா நான் இதுக்கு மேலேயே உன்னை அழுக வைக்க மாட்டேன். கேட்கும் போது அங்க ஏன் தெரியல ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம சுபாருவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம காரு தான் ஒரு ஹீரோ மாதிரி ரொம்ப கியூட்டு, அதே டைம்ல அடாரபிளா ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாவும் அவ இருக்கா. நானும் காரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு அவ சொல்றா. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். போனக்கப்புறம் அவன் கிட்ட நான் போய் பேசினேன். ரெண்டாவது கிட்டதான் நான் அவன் கிட்ட சொல்லிட்டேன், போல இதுக்கு மேலேயும் மீட் பண்ணாதேன்னு. ஆனா என்னை மன்னிச்சிரு, தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன், அதுக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன். இப்படி அவ சொல்லும் போது அங்க சுபாரு கிட்ட அவ சொல்றான், பாரு நீ இப்படி திடீர்னு மன்னிப்பு கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். விஷயமே எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சதுன்னா, கேட்டு கிட்ட நான் நிக்கும் போது ஒரு விஷயம் நடந்ததுல, இன்னைக்குதான் இந்த சிதோரிக்கும் கோக்கும் இவ்வளவு பெரிய டென்ஷனான விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் வரதுக்கே காரணம் நான் தான். சோ அதனால என்ன மன்னிச்சிரு. நீ அவ்வளவு தூரம் போய் கேட்டிருக்கேன்னா கண்டிப்பா எனக்காக நீ யோசிச்சிருக்க, அதுக்காக நீ கேட்டிருக்க. சுபாரு நீ ரொம்ப கைண்டா இருக்க. எனக்கு இன்னமும் புரியல எதுக்காக நம்ம காரு எனக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நம்ம ரெண்டாரோ கண்டிப்பா சொல்றானோ அந்த மாதிரி நான் பயத்திலே இருந்தேன். ஆனா அவன் சொல்லவே இல்லை. சோ நானும் யோசிச்சேன், மாதிரியே அவன் சொல்ல மாட்டான், நம்மளாம் அப்படியே விட்டலாம். இப்படி நான் என்னதான் யோசிச்சாலும் எனக்குள்ள ஒரு கில்ட் இருக்கதா செஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது என்னால அந்த இடத்துல சிறிய எதையுமே பண்ண முடியல. கட்டத்துல எனக்கே புரிஞ்சது, நான் இந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கேன், நான் எவ்வளவு ஷெல்ஃபிஷா இருக்கேன்னு. அந்த விஷயம் இன்னமும் பெருசாகும் போது நான் டைரக்டா அவளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லிட்டேன். அப்படியே பிரசன்ட்டுக்கு அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிடு, அதுக்கு காரணம் நான் தான். என்னதான் நான் எவ்வளவு விஷயத்த பண்ணியிருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துக்காக கூட அவ சுத்தமா பிளேம் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது, நான் என்னதான் நல்லா வளர்ந்து அவங்க ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சின்ன வயசுல இருந்து நான் சுத்தமா மாறவே இல்லை. ஒரு கோலையா இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கேன். அதனால மன்னிச்சிருக்காரு, என்னை மன்னிச்சிரு. எல்லாமே என் மேலதான் தப்பு இருக்கு. என்னாலதான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை அடிக்கடி வந்துகினே இருக்கு இல்லையா. சுபாரு ஏன் நீ அழுவுற, நம்ம ஏன் விளையாடக்கூடாது? சின்ன வயசுல நம்ம விளையாடுனது இப்போ நம்ம விளையாடலாமா? இடத்துல காரு ஏறி விளையாட ஆரம்பிக்கிறா. அங்க சுபாருவும் சொல்றான், அட காரு நீ அப்படி விளையாட ஆரம்பிச்சா உன்னோட ட்ரெஸ் அழுக்காயிடாதான்? உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது எப்பயுமே நம்மளோட ட்ரெஸ் அழுக்காகும். வீட்டுக்கு போனோடனே அம்மா பயங்கரமா கத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த டைம்ல நான் கூட இந்த மங்கி பால்ல இருந்து கீழே வந்திருக்க ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஆமா பின்ன வலிக்காமையா? அந்த டைம்ல என்னதான் எனக்கு வலிச்சாலும் நீ சொன்ன விஷயத்த நல்லா மறக்கவே முடியல தெரியுமா? பாரு உனக்கான வலியை எனக்கு குத்துரு, நான் வலியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன. சர்ப்ரைசிங்லி என்ன ஆச்சுன்னா, அந்த வலியெல்லாம் எனக்கு திடீர்னு மாஞ்சு போச்சு. உண்மையிலேயே இது கேட்கும் போது இன்னது நான் அப்படி சொன்னா இல்ல. அந்த இடத்துல நம்ம காரு கிட்ட திரும்பவும் அவ மன்னிப்பு கேட்கிறா, என்ன மன்னிச்சிரு. உண்மையா சொன்னா என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் என்னை விடவும் நீ தான் ரொம்ப அதிகமா கைண்டா இருக்க. இடத்துல இப்படி சொல்லும் போது அவ நிறுத்த சொல்றான், இப்படிலாம் நீ சொல்லாத. உண்மையா சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கைண்டா இருக்கிறது நான் இல்ல நீ தான். நான் அந்த மங்கி பார்ல இருந்து விளையாடும் போது கீழே விழுந்தது என்னோட தப்பு தான். அப்படி இருக்கும் போதும் அங்க எனக்காக நீ ரொம்ப அழுத, எனக்காக எவ்வளவு கேரிங்கா இருந்திருக்க. நான் உன்னை ரொம்ப நெருக்கமா பார்த்திருக்கேன். அதே டைம்ல எனக்காக எவ்வளவு விஷயத்த நீ பண்ணவும் செஞ்சிருக்க, என் கூடியே இருந்திருக்க. அதனால நான் என்ன விருப்பப்பட்டேன்னா, இந்த மாதிரி எப்பயுமே உன் சைடு இருந்து எனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தனே. நான் உன்னை நேசிக்கிறத நிறுத்த மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன மாதிரி ஒரு இருக்கா, என்ன மறக்க மாட்டியோ. உன்னை விரும்புறத நிறுத்த மாட்டேன். எனக்கு சுபாருனா அவ்வளவு பிடிக்கும். வருவாங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். என்னைக்கு இவன் மீட் பண்ணாலும் நீலேருந்து இந்த விஷயத்த சொல்லி இருக்கா, ஏன் தெரியல. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் ரியலைஸ் ஆகுது. அதாவது சுபாரு என்ன பண்ணுன்னு. இதனால அங்க உட்காந்து இருக்கும் போதே அப்படியே அவ கட்டி பூச்சிங்கன்னே சொல்றான். என்ன ஆச்சு சுபாரு? அதுவா, அன்னைக்கு நான் ரெண்டாரு கிட்ட சொன்னேன், நம்ம காருவை நீ மீட் பண்ணத, அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தியும் சொன்னேன், அதுக்கு ஏதாச்சும் ஆயிட போதுன்னு. இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டான். உண்மையை சொன்னா இந்த மாதிரி எல்லாமே என் மேலதான் தப்பு. நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் அங்க சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அதே மாதிரி
மாதிரி அவனை நீ எப்படி யோசிக்கிற? இப்படி கேட்கும் போது நம்ம ரெண்டாரோ பத்தி அவ சொல்றான். உண்மையை சொன்னா நான் வந்து அடிக்கடி அவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே டைம்ல அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது நான் லவ் பண்றேன். அந்த இடத்துல நம்ம சுபாரும் சொல்றான், இன்னைக்கு அப்படி சொன்னோன்னே என்னையே நான் வந்து வெறுக்க ஆரம்பிச்சேன். தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதே டைம்ல நீ வந்து சொல்றல இந்த மாதிரி நான் கைண்டா இருக்கேன்னு, நான் உள்ளுக்குள்ள நான் வந்து கைண்டா இருக்கேனா அப்படின்னு நான் பார்த்தேன்னா நான் வந்து இன்னமும் அதே மாதிரி ஒரு கோலையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ பாக்குற அந்த கைண்டான சுபாரு அவளை நான் வந்து பார்த்து தன்னால லவ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்னாலையும் உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியும். எப்பயுமே நான் உன் பக்கம் தான். இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திரும்பவும் எமோஷனலான சுபாருவை பார்க்க முடிஞ்சது. என்ன நீ சொல்லிருக்க? அந்த இடத்துல திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. அது நம்ம ஆளுக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குமே. அதை பார்த்து அவ ஷாக் ஆகுறா. ஏன்னா இதுல நம்ம சுபாருவை பத்தி தான் அவன் கேட்டிருக்கானே. என்ன ஆச்சுன்னா சுபாரு வந்து தனியா பேசினால அன்னைக்கு எந்த விதமான கான்டாக்ட் இன்ஃபோ வந்திருக்காது. சுபாருவை திரும்பவும் கான்டாக்ட் பண்ணோன்னு ஏன்னா அன்னைக்கு பேசினதோட நான் அப்படியே விட்டுட்டேன். ஐயோ, நான் வந்து இதை எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படியே விட்டாலும் பிரச்சனை தான். அதனால எனக்கும் வேற வழி இல்ல. நான் வந்து நம்ம காரு கிட்ட தான் கேட்டாகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆளு மெசேஜ் பண்ணிருப்பான். அங்க டைரக்டா அவ கால் பண்ண அங்க பயங்கரமா பதறான். அங்க கால் அட்டன் பண்ணும் போதே சொல்றான், அம்மா ரெண்டாரோ என்ன ஆச்சு? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேருமே ஷாப்ல மீட் பண்ணல. போனக்கப்புறம் சுபாரு வந்து இங்க வந்தா. சோ அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். அது காரு சொல்லிடுறான், நீ கவலைப்படாத, அவ வந்து பக்கத்துல தான் இருக்கா, நான் போனை கொடுக்குறேன். என்னது பக்கத்துலயா? அந்த இடத்துல அதை பத்தி தான் பேசலான்னு போறான். அதுக்குள்ளேயே அவ சொல்றான், நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்புறமா நீ ஃப்ரீயா ஒரு இடத்துக்கு வா, நம்ம அங்க உட்காந்து பேசலாம். அந்த இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா அவ யூனிஃபார்மோட தான் இருக்கா. ஆமா, இந்த மாதிரி யூனிஃபார்மோட பேசுறது ஓகே தானா? இல்ல ஓகே தான், பரவாயில்ல, நம்ம பேசலாம். எதுக்காக நீ வந்து இங்க வர வச்ச என்ன? அது அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக தான் நான் பேசணும்னு வந்தேன். நான் வந்து நம்ம காருவை பார்க்கணும். அதுக்காக பர்மிஷன் உன்கிட்ட கிடைக்குமான்னு சொல்லி கேட்க தான் வந்தனே. நான் ஒன்னும் காரோட அம்மாவோ இல்ல பேரண்டோலாம் இல்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது. நீ வந்து அவளை பத்தி ரொம்ப கவலைப்படுற. அதே மாதிரி அவ வர சொல்லிருப்பா நம்ம ஹீரோ கிட்ட, வந்து உன்னை புரிஞ்சிக்க ஆசைப்படுறேன். அதனால பிரச்சனையும் வரக்கூடாது, தடையும் இருக்கக்கூடாது, இவளை இக்னோரோ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி கேட்கறான். இப்படி அவன் கேட்டவனே நம்ம ரெண்டாரு கிட்ட அவன் சொல்றான், எதுக்காக திரும்பவும் வந்து கேட்கிற? ஆல்ரெடி உனக்கான பதில நீ அன்னைக்கே குத்துட்டல. அப்படி குத்துருக்கலாம். எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அருவ நீ எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேன்னு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அடாரபிளாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. அதே மாதிரி நான் விரும்பல உன்னை வந்து நான் அவாய்ட் பண்ணுன்னு. டைம்ல உனக்கு காருனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. சோ அதுக்காக தான் டைரக்டா வந்து கேட்டுட்டேன். இது கேட்கும் போது அங்க நம்ம காரு கிட்ட அவ சொல்றான், காரு நீ வந்து லவ் பண்ற அந்த பையன் உண்மையை சொன்னா ரொம்ப சாஃப்டியா இருக்கான்பா. அதே டைம்ல என்னை எல்லாருமே கைண்டா தான் ட்ரீட் பண்றாங்க. அதான் இது வரைக்கும் ஒரு முட்டாளா இருக்கிறேன். அவ சொல்றா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பால் வந்து நம்ம ஹீரோட மண்டையில அடிக்கும். அது ஒரு சாக்கர் பால் தான். அன்னைக்கு ஒரு பையனை பார்த்திருப்பாங்களே கியோஸ்கேன்னு, அந்த பையன் தான் அங்க ஓடி வரான். அட பெரியாண்ணா பெரியாக்கா, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஒன்னா இருக்கீங்க. அப்ப என்ன டேட்டிங்கா பண்றீங்க? இல்ல அப்படி இல்ல, அப்பனா நீங்க க்ளோஸா இருக்கீங்க, நல்லாவும் பேசுறீங்க. அப்பனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ? அங்க மத்தவங்களும் கூப்பிட கியோஸ்கே அங்க வந்து போயிடறான். சைடு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்னது நல்ல ஃப்ரெண்ட்ஸா? கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு நாள் வரும் மாதிரி, கண்டிப்பா என்னையே நான் லவ் பண்றதுக்கு. இந்த மாதிரி அந்த பையன் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ்னு நல்ல சுபாரு அவங்க கேட்கறான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? கேட்கறவன் ஆடி போயிடறான். என்னது நானா? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அது இல்ல, நான் வந்து சிதோரியில இருந்து வந்திருக்கேன். அது வந்து பிரச்சனையா இருக்காதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பர்மிஷனே அவ குத்துறா. ஹீரோ காரை மீட் பண்ணிக்கலாமா? தூரத்துல மீட் பண்ற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? ஹீரோக்கும் புரியல எதுக்காக சடனா இவ இப்படி சொல்றான்னு. ஃப்ரெண்டா இருக்க வரை கேட்டால, இதனால அவன் கேட்கறான், ஏதாச்சும் ஆச்சா என்ன? உண்மையை சொன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டுப்பா இப்படின்னு இவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தலையா? பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். அவங்கள அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.